ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட வரலட்சுமி சரத்குமார் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நிக்கோலஸ் இவங்க 2 பேருக்குமே வந்து இப்போ வந்து மேரேஜ் நடக்க போகுது அப்படின்ற நியூஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து மார்னிங்லேருந்தே இல்லை நேற்றுலேருந்தே என்ன நடந்துகிட்ருக்குன்னா, இவங்களோட என்கேஜ்மெண்ட்கான ஃபோட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வெளியே வந்துட்டுருக்கு. அது ராதிகா சரத்குமார் மேடம் அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி இவங்க 2 பேருமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டு ரொம்பவே சந்தோஷத்தை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டும் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் எவ்வளோ வரதட்சணைகளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இப்போ ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அது சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்கி அவன் ட்ரால் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிக்கோலஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வரலட்சுமி இவங்க 2 பேருக்குமே வந்து மேரேஜ் ஆக போகுது. என்கேஜ்மெண்ட் தான் இப்போதைக்கு மறந்துருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ரிங் மாற்றி எல்லாத்தையுமே வந்து பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வரதட்சணையாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி தான். ஸோ வரலட்சுமியாக வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 250 கோடி வந்து கொடுத்துருக்காங்களாம். என்னப்பா சொல்கிற, தலையெல்லாம் சுற்றுதே அப்படின்னு கேட்டால், 250 கோடி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஏன்னா சரத்குமார் சார் வந்து ஒன் ஆஃப் த பெரிய வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் ராதிகா மேடமும் அப்படி தான். அப்படி இருக்கும் சமயத்தில் ராதிகா மேடம் ஆல்ரெடி அவங்க பொண்ணு மாதிரியே வந்து இவங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு பொண்ணுக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ அதேமாரி நிறைய நகைகள்லாம் வந்து வாங்கி சேர்த்து வச்சுருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து இவங்க வந்து ஒரு காரும் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரைவேட் விழா ஒன்று அது வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களாம். பெரிய இடத்துல வந்து ஒரு ப்ரைவேட் வில்லா வந்து ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கார் கொடுத்துருக்காங்க. நிறைய தங்க நகைகள் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து டைமண்டு நிறைய பிளாட்டினம் நகைகள்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து முதலாக பார்த்து வந்து மேரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து எல்லாமே வந்து பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்களாம். ரொம்பவே சூப்பராக நடக்கணும், இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கக்கூடாது அப்படின்றதுனால ரொம்பவே வந்து சீர்வரிசையெல்லாம் ரொம்ப பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து இவங்களுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ தான் வந்து அதுக்கான எல்லா நேரமே அமைஞ்சிருக்கிறதுனால அதை வந்து ரொம்பவே கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் சோஷியல் மீடியாவில் ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட விக்ரம் சாரோட படமான விக்ரம் 62 இந்த படம் வந்து ரொம்பவே வந்து வரவேற்பை கொடுத்துட்ருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று படத்துக்கு பேர் வைக்கல. அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த படம் எப்போ வரப்போகுதுன்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா விக்ரம் சாரோட படம் வந்து தங்கலானுக்கு அப்புறம் இந்த படம் வந்து ரொம்பவே பேசப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில், இந்த படத்தில் வந்து மலையாள ஆக்டரான நம்மளோட சுராஜ் இவர் வந்து இப்போ கூடிய சீக்கிரம் வந்து இணைய போகிறாரு அப்படின்ற பேச்சுகள் போயிட்டு இருந்த நிலையில் அவர் இணைஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரியும் இப்போ வந்து அஃபிஷியலாக அவங்க டீம் சைடில் எதுவுமே சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னா, அவங்க டீம் சைட்லேருந்தே இப்போ வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சுராஜ் வந்து நம்ம இணைஞ்சிட்டாரு, இனிமேல் வந்து அவரும் வந்து ஒன் ஆஃப் த மெம்பர் அப்படின்ற மாதிரி அவங்க சைடில் வந்து இனிமேல் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட இதை வந்து நம்ம அப்டேட்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் அந்த படத்தோட ட்ரெய்லர் எல்லாமே வந்து வரப்போகுது. பட் இருந்தாலும் கூட இப்போ வரைக்குமே படம் வந்து ஒரு நாளுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸை மேலே கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிட்டோம் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.